டிசைனர். இந்த வீடியோவில் கிச்சனில் நம்ம பயன்படுத்துகிற ஏப்ரன் மாடல் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம். இப்போ இந்த ஏப்ரன் மாடல் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் பயன்படுத்தின பழைய நைட்டி தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பயன்படுத்தி பழசான ஷர்ட் எடுக்கலாம், சுடிதாருடைய டாப் எடுக்கலாம், அல்லது நைட்டி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன மெட்டீரியல் ஃப்ரீயாக இருக்கோ அந்த மெட்டீரியலில் நம்ம இந்த மாதிரி கிச்சனில் நம்ம பயன்படுத்துறதுக்காக ஏப்ரன் மாடலை ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நீங்கள் காட்டன் மெட்டீரியல் கூட எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிச்சனில் நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஏப்ரன் மாடல் ரொம்பவுமே நமக்கு யூஸ் ஆகும். நைட்டியுடைய மடிப்பை களைச்சாச்சு. நைட்டியுடைய கீழ் பக்கத்தில் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ரெட்டையாக இருக்கிற கிளாத்தை இப்படி நாளாக இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் இந்த கிளாத்தை இப்படி ரெட்டையாக மடிச்சுக்கலாம். சிங்கிளாக கிளாத்தை நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய ஆப்ஷன் தான். நான் ரெட்டையாகவே ஸ்டிச் பண்ணுறேன். ரெட்டையாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நைட்டியை இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து போட்டதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு ஹைட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு நான் 30 இன்ச் மார்க் பண்ணுறேன். அந்த 30 இன்ச் அப்படிங்கிறது எல்லா ஏஜுக்காரங்களுக்குமே கரெக்டான அளவாக இருக்கும். ஷர்ட்டில் நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதை விட நமக்கு ஹைட் கொஞ்சம் கம்மியாக வரும். நைட்டியில் சுடிதாருடைய டாப்பில் நம்ம கட் பண்ணோம் அப்படிங்கும்போது லென்த் கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த 30 இன்ச்சுக்கு ஹைட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்துடைய அகலம் 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இது ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான் இந்த 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இது நமக்கு கழுத்துடைய அகலம் நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நமக்கு கிளாத்துடைய அகலம் பார்த்தீங்கன்னா கீழ்பாகத்தில் 12.5 இன்ச்சுக்கு நமக்கு அகலம் இருந்தால் போதும். 12.5 இன்ச்சுக்கு அகலத்தை மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து பகுதியிலிருந்து டேப்பை வச்சுட்டு கரெக்டாக ஒரு 11.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 11.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண இடத்துல இருந்து கரெக்டாக நம்ம 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 10 இன்ச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பில் கட்டுற நாடா ஸ்டிச் பண்ணுற இடம். இப்போ இந்த அகலம் 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதே கழுத்து பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் 11.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கழுத்து பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் இப்படி கிராஸாக வரைஞ்சிக்கலாம். கிராஸாக வரைஞ்சதுக்கு பிறகு கீழ்ப்பகுதி வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடலாம். இன்னொரு தடவை நான் மார்க் பண்ணதெல்லாம் சொல்லிடுறேன். ஹைட்டு 30 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்துடைய அகலத்துக்கு 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். கீழ்ப்பகுதியுடைய சுற்றளவுக்கு 12.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்து பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் 11.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். 11.5 இன்ச்சில் மார்க் பண்ணினதுலேருந்து 10 இன்ச்சுக்கு இடுப்புடைய நாடா ஸ்டிச் பண்ணுற இடத்த 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இவ்வளோதாங்க நமக்கு ஏப்ரன் மாடலுக்கு தேவையான அளவுகள். இப்போ நம்ம மார்க் பண்ண அளவை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு இந்த இடுப்பு பக்கத்தில் நம்ம நாடா வைக்கிற இடத்த அடையாளப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். இந்த கிளாத்தை மடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நமக்கு 3 நாடா பீஸ் வேணும். ஒன்று கழுத்து பகுதிக்கு வைக்கிறதுக்கு, 2 நாடா பகுதி பார்த்தீங்கன்னா இடுப்பு பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற கிளாத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட் வந்து 20 இன்ச்சுக்கு வேணும். இப்போ இந்த கிளாத்தை இப்படி ரெட்டையாக மடித்து வச்சுட்டு 20 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 20 இன்ச்சை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த ரெட்டையாக இருக்கிற கிளாத்தை நம்ம சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தை நான் வந்து 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 கிளாத் இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு கிளாத் நம்ம கட் பண்ணிக்கலாம். நாடா பீஸ்க்காக இப்போ பாருங்கள் 3 கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 20 இன்ச் அளவில் 3 பீஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததான் பேக்கெட் கட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன். பேக்கெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். 8 இன்ச்சுக்கு நீளத்தை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேக்கெட்டும் நம்மளுடைய ஆப்ஷன் தான். நமக்கு கொஞ்சம் பெரிய பேக்கெட்டாகவே வேணும் அப்படின்னா நம்ம வந்து கிளாத்தை சேர்த்து 1 இன்ச்சை கட் பண்ணிக்கலாம். இப்போது பேக்கெட்டுக்கு வரைஞ்ச கிளாத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். வாங்க, ஸ்டிச்சிங்க்கு தேவையான கிளாத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ஸ்டிச்சிங்கை பார்த்துடலாம். நம்ம 3 இன்ச்சுக்கு கட் பண்ண இந்த கிளாத்தை இது வந்து உள் சைடு, இது வந்து வெளி சைடு இடத்த இப்படி ரெட்டையாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு துணியுடைய ஓரப்பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு கிளாத்துடைய ஓரப்பக்கத்தில் இந்த பின் பண்ணிக்கலாம். இப்படி பின் பண்ணினதுக்கு பிறகு இந்த பின் அப்படியே திருப்பி நம்ம உள் பக்கத்தை வெளி சைடாக திருப்பி எடுக்கணும். அப்போ ஸ்டிச் பண்ண இடம் வந்து நமக்கு உள் சைடாக போயிடும். இந்த மாதிரி அடுத்த சைடில் வெளிப்பக்கமாக இந்த பின் எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிடலாம். இப்போ பாருங்கள், வெளிப்பக்கமாக திருப்பியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற 2 கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி 3 கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததான் கட் பண்ண ஏப்ரன் கிளாத் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண ஏப்ரன் கிளாத்துடைய முன் பக்கத்தை எடுத்துக்கலாம். இது வந்து கழுத்து பகுதி. இந்த கழுத்து பகுதியில் நம்ம எடுத்துருக்கிற இந்த பைப்பிங் கிளாத்தை ஏப்ரன் கிளாத்துடைய கார்னர் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப் விட்டு இந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடுலேயும் 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த கிளாத்தை அடுத்ததான் அப்படியே இடுப்பு பக்கத்தை எடுத்துக்கலாம். இந்த இடுப்பு பக்கத்தில் நம்ம மார்க் பண்ண இடத்துல ஒரு பைப்பிங் துணியை வெளிப்பக்கத்தில் தான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். அடுத்ததாக இன்னொரு பக்கத்தில் நம்ம இடுப்பு பகுதியை அடையாளப்படுத்தின இடத்துல இன்னொரு நாடாவை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாடாவை ஸ்டிச் பண்ண நாடாவை இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னொரு துணியை மேல் பக்கத்தில் வச்சு இப்போ ஜாயின் பண்ணுவோம். அந்த ஜாயின் பண்ணும்போது இந்த கிளாத் வந்து இடையில வந்து சிக்காமல் இருக்கும். அதே மாதிரி இந்த கழுத்து பக்கத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்தையும் இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு ஒரு சேஃப்டி பின் பண்ணிடலாம். சேஃப்டி பின் பண்ணினதுக்கு பிறகு
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதிக்கு நம்ம மார்க் பண்ண இடத்துல சென்டர் பக்கத்தில் பேக்கெட் வேணும் அப்படின்னா சென்டர் பக்கத்தில் வச்சுக்கலாம், இல்லை சைடில் பேக்கெட் வேணும் அப்படின்னாலும் சைடில் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து சென்டர் பக்கத்தில் தான் பேக்கெட் வைக்க போகிறேன். இந்த பேக்கெட் வைக்கிறதுக்காக எடுத்துருக்கிற துணியை மேல் பக்கத்தை ஒரு மடி மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கிளாத்துடைய சென்டர் பக்கம் வந்து இந்த மார்க்கிங் இடத்துல வருது. இந்த மாதிரி பேக்கெட்டுடைய துணியும் சென்டராக மடித்து இந்த சென்டர் பக்கத்துக்கு நேராக பேக்கெட் துணி இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு சைடில் வந்து நம்ம எடுத்துருக்கிற பேக்கெட் துணியில் ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி வர பா வடிவத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்கை முடிக்கும்போது 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டரில் பேக்கெட் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி சென்டராக நம்ம ஸ்டிச் பண்ணால் நாடாலாம் இருக்கிற மாதிரி இப்படி கிளாத்தை வச்சுக்கலாம். வச்சதுக்கு பிறகு இன்னொரு கிளாத் இருக்குது இல்லையா, அந்த இன்னொரு கிளாத்தை இது வந்து உள் சைடு, இது வந்து வெளிப்பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்போ இருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் கிளாத்தை ஒரே மாதிரி இப்படி பிடிச்சிட்டு போகலாம். கிளாத்தை இந்த மாதிரி கீழ்ப்பக்கத்திலிருந்து 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக முன்பக்கத்தில் வந்து ஊசி உள்ளே இருக்க மாதிரி நிப்பாட்டிட்டு கிளாத்தை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு 2 கிளாத்தையும் ஒரே மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம இந்த நாட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறது சென்டரில் உள்பக்கமாக தான் இருக்கணும். அடுத்ததான் இன்னொரு ஓர சைடை திருப்பிக்கலாம். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற நாடா பகுதி உள்பக்கமாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், சுற்றி வர நம்ம 3 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கழுத்து பகுதியில் நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல இந்த கார்னர் பக்கத்தில் வந்து நம்ம திருப்பின இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். அந்த கார்னர் நம்ம கட் பண்ணால் தான் திருப்பும்போது நமக்கு வந்து அந்த மடிப்பு இடத்துல சுருக்கம் இல்லாமல் வரும். அதனால் இந்த கார்னர் இடத்த இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஸ்டிச்சிங் முன்னாடி வரைக்கும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த நைட்டியை வெளிப்பக்கம், இப்போ நம்ம இந்த ஏப்ரான் மாடலை வெளிப்பக்கமாக திருப்பிடலாம். இந்த மாதிரி கார்னர் சைடெல்லாம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அந்த மடிப்பை எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய ஏப்ரான் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பியாச்சு. அடுத்ததான் கீழ் பக்கத்தில் ஏற்கனவே நமக்கு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து உள்பக்கமாக மடிக்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் கீழ்ப்பக்கத்தில் கட்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள் சைடு பார்த்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அல்லது 1 இன்ச்சுக்கு இப்படி மடித்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கீழ்ப்பக்கமாக எடுத்த துணியில் ஸ்டிச்சிங் இருக்கிறதுனால இந்த 2 கிளாத்தையும் ஒட்டுக்கா பிடிச்சு ஒரே ஸ்டிச்சிங்கை நான் பண்ணிக்கிறேன். கிளாத் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஒட்டுக்கா வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஏப்ரான் மாடலை ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபுல் கிளாத்தை பார்த்துடலாம். நம்மளுடைய ஏப்ரான் மாடல் ஸ்டிச் பண்ணியாச்சு. இல்லத்தரசிகள் அனைவருக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.